வணக்கம் ஐயா. நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம் ஐயா. இரவு ஒரு 9:30 மணிக்கு ஆரம்பித்த மழை, ஒரு நள்ளிரவு ஒரு 1:30 மணி வரைக்கும் நல்ல மழைங்க ஐயா. வயல்லாம் நீர் தேங்குற அளவுக்கு மழை, நல்ல மழைங்க ஐயா. நன்றி ஐயா. வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல கனமழை பொழிந்திருக்கிறது. இதுல குறிப்பாக செஞ்சி அருகே இருக்கக்கூடிய பல கிராமங்களிலே வயலிலே நீர் தேங்கும் அளவிற்கு மழை பொழிந்திருக்கிறது. சித்தம்பூண்டி 135 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது செஞ்சிக்கு அருகே. தையூர் 94 மில்லிமீட்டர், செஞ்சி 92 மில்லிமீட்டர், ஆக்கூர் 94 மில்லிமீட்டர், எல்லாமே விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவை. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா வல்லம், விழுப்புரம் மாவட்டம் வல்லம் 89 மில்லிமீட்டர். அடுத்தது கரூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் கூட காவிரி கரையோரத்தில் நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. புஞ்சை, கடம்பங்குறிச்சி 90 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. நாம எதிர்பார்த்தது 6ஆம் தேதியிலிருந்து மழை என்றோம். நேற்றைக்குத்தான் 6ஆம் தேதி. 5ஆம் தேதியே தொடங்கியது. பல இடங்களிலே படிப்படியாக மழைப்பொழிவு பரவலாகும். காற்று பகுதிக்கு 10ஆம் தேதிக்கு மேல் கிடைக்கும். நாம ஏற்கனவே 10ஆம் தேதி தான் சொல்லிட்டு இருக்கோம். 10ஆம் தேதிக்கு மேல் 12ஆம் தேதியிலிருந்து தாழ்வு சுழற்சி உருவாக போகிறது ஆந்திர கரையோரம். அது வடகடலோரம், வடவுள் மாவட்ட பகுதியில வடமேற்கு வெப்ப காற்றை குவித்து இன்னும் அதிக மழை பொழிவை கொடுக்கும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது செப்டம்பர் பின்பகுதி, அக்டோபர் முற்பகுதி நிறைய மழை பொழிவை கொடுக்கக்கூடியதாகத்தான் தெரிகிறது. பெய்த இடத்தில் விவசாயிகளுக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. பெய்யாத இடங்களில் பெய்யுமா என்ற சந்தேக பார்வை இருக்கிற நிலையில நம்பிக்கையுடன் இருக்க இந்த ஆய்வறிக்கையை முழுமையாக கேட்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.